அனைத்து தோழிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு மனசுல தோணுச்சு இது எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு, அதனால நான் இத சொல்லி தொடங்குறேன் இந்த வீடியோவை. நடந்ததை நினைத்து வருந்தாதே, நடக்க போவதை நினைத்து அஞ்சாதே, கடந்து செல், காலம் பதில் சொல்லும். எப்பவுமே நம்ம இருந்ததை வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம், இந்த மாதிரி செஞ்சிட்டோமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே சொல்லிட்டு அதை நினைச்சு வருந்தாதீங்க. அது திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அது முடிஞ்சிச்சு. நம்மளால மாத்தவே முடியாத ஒண்ணு கடந்து போனது. அதனால அதை நீங்க எவ்வளவு வருந்தனாலும் சரி, எவ்வளவு பண்ணாலும் சரி, அதை திரும்ப நம்மளால, நம்ம நல்லது செஞ்சிருந்தாலும் சரி, கெட்டது செஞ்சிருந்தாலும் சரி, அதை நம்மளால திருத்தி எழுத முடியாது. அதே மாதிரி நாளைக்கு நடக்க போறத நினைச்சு நம்ம பயந்து 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 அப்படியே அஞ்சு நடுங்கினாலும் நடக்க போது நடக்கும். அதுக்காக இந்த நாளை சந்தோஷம் இழந்துட்டு அஞ்சு வாழக்கூடாது. நமக்கு காலம் பதில் சொல்லும். நாளைக்கு நடக்க போறத பத்தி அஞ்சாதீங்க, கடந்து செல்வோம். நம்ம போற பாதையில கடந்து செல்வோம். எத்தனையோ கல்லு முள்ளு எது வந்தாலும் சரி, நல்லது கெட்டது எது வந்தாலும் சரி, கடந்து செல்ல பழகிட்டோம் அப்படின்னா காலம் கண்டிப்பா நமக்கு நல்ல பதில் சொல்லும். அந்த மனசு நமக்கு வேணும். அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுதான் நிச்சயம். அதனால கடந்து செல்வோம். காலம் கண்டிப்பா நமக்கு பதில் சொல்லும். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். முயற்சி நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் நல்ல ஒரு வெற்றியை தரும். அதனால எந்த செயல் எடுத்தாலும் முயற்சி செய்யுங்க. அதனால வர நல்ல பலனை நம்ம கண்டிப்பா கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. காலம் நமக்கு திரும்ப கிடைக்காத ஒன்று காலம். அதனால இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வீணாக்கிட்டோம். போன வருஷம் ஃபுல்லா நம்ம வீணாக்கிட்டோம். இந்த வருஷம் நம்ம என்ன சாதிக்க போறோம், நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்றத நம்ம அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த வருஷம் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு சுடிதார் எப்படி தைக்கலான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி வச்சோம்ல, அதை நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். இந்த பசை இருக்கிற பக்கம் வச்சுட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது இதுக்கு மேல இப்படி ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கு மேல அயன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அயன் பண்ணும்போது இந்த கேன்வாஸ் ஒட்டிட்டே வந்துடும். மேல ஒரு துணியை போட்டுக்கணும். இப்படி துணியை போட்டுட்டு அயன் பண்ணீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணும் போது கொஞ்சமா துணியை விட்டுட்டு கட் பண்ணுங்க. இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பீஸை இப்போ இதை அப்படியே மடிச்சு தைக்கணும். இப்படியே மடிச்சு 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 தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தச்சிடணும். நான் இப்போ 2 தையல் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா, இந்த பிசுரை துணி மடிச்சு கூட நம்ம இந்த மாதிரி தைக்கலாம். நான் இது மேலேயே ஒரு தையல் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு தையல், பக்கத்துல ஒரு தையல் போட்டிருக்கேன். ஏன்னா இது உள்ளதானே போகுது, அதனால ஒன்றும் இருக்காது, நமக்கு வெளியே தெரியாது அது. இப்போ நம்ம இதை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இப்போ இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுல அப்படியே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த ஷேப்லயே வச்சு தச்சிடலாம். நான் இந்த பக்கம் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அதை அப்படியே இங்கேருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சுட்டே தச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் தைக்கும் போது நல்ல பக்கம் மேலே வச்சு தைக்கிறேன். நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் அப்படியே திருப்பணும். உள்பக்கம் இது மாதிரி மடிச்சிட்டோம். மடிச்சு உள்ளுக்கு திருப்பிடணும். இப்போ நல்ல பக்கம் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஓரத்திலேயே ஒரு தையல் போடணும். இந்த கார்னர்லயே அப்படியே அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தையல் போடலாம். கழுத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஓரத்திலேயே போட்டீங்கன்னா உங்களோட அந்த கழுத்து ரொம்ப அழகா இருக்கும், ஃபினிஷிங்கா இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி பேக் வச்சு தச்சு நம்ம பேக்கும் தைச்சிட்டோம். இப்போ நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்க போறோம் அப்படின்னா
நம்ம இந்த பீஸை வந்து இந்த மெயின் பீஸை நம்ம கட் பண்ணவே தேவையில்லை. இந்த கழுத்து கட் பண்ணாம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸ் திருப்பினா ரொம்பவே ஈஸியா இருக்கும். மெயின் பீஸ் வந்து கழுத்து உங்களுக்கு வெட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் முதல்லயே கட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க வந்து கழுத்தை வந்து கட் பண்ணாதீங்க, கேன்வாஸ்லயே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்ல போட்டு அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம கழுத்து பேக் கழுத்தும் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ண போறோம். நம்ம எந்த அளவுக்கு ஷோல்டர் விட்டோமோ அதே அளவுக்கு கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி தச்சதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடம் வந்துச்சுன்னா அப்போ கரெக்டா இருக்கும். நமக்கு மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கை வந்து முதல்ல கீழே ஒரு 1 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை நம்ம மடிச்சு தச்சிடலாம். முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுங்க, திரும்ப ஒரு மடிப்பு மடிச்சுங்க. இது ரயான் கிளாத்னால ரொம்ப வளவலான்னு இருக்கும், அதனால நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன். 2 மடிப்பா மடிக்கிறதுக்கு காரணம் அதனாலதான். நம்ம ஸ்லீவ் கீழே மடிச்சு தைச்சோம். இப்ப மடிச்சு தைக்கும் போது மேல ஒரு தையல் போட்டிருக்கேன், கீழே ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்ப பார்க்க நல்லா இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவும் நம்ம தைச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்லீவ் தைக்க போறோம். ஸ்லீவுக்கு வந்து இது நல்ல பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கிறோம், நல்ல பக்கம் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்க பாருங்க, இது நல்ல பக்கம், நல்ல பக்கத்தை இப்படி வைங்க, திருப்பி வைங்க. இப்படி வைக்கும் போது ஃப்ரண்ட்டுக்கு நீங்க ஆழம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஸ்லீவ்லயே ஆழம் எடுத்திருக்கீங்க, டாப்லயும் ஆழம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆழம் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துதான் வைக்கணும். இப்போ இதை வச்சு பாத்துங்க, இந்த மாதிரி வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது அப்படியே வச்சு தச்சிடலாம். நம்ம ஸ்லீவ் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் ஸ்லீவ் வச்சுக்கலாம். அதே மாதிரி வைக்கும் போதே 2 தையல் போட்டுருங்க. பாருங்க, இன்னும் 2 தையல் போட்டுருங்க. இப்போ இந்த பக்கமும் ஸ்லீவ் தைக்கும் போது இது ஃப்ரண்ட், இது பேக்கு. இப்போ ஸ்லீவ் எடுத்து பாருங்க, எந்த பக்கம் நம்ம ஆழம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்படி வந்து நீங்க நாச் பண்ணது எதுவும் தெரியல அப்படின்னா கூட இப்படி மடிச்சு போட்டு பாருங்க. இப்போ இங்கதான் நம்ம நாச் பண்ணிருக்கோம், இதுதான் நாச் பண்ணது, இது வந்து பேக்கு. அப்போ இது வந்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வரணும். நம்ம ஸ்லீவ் தைக்கலாம். இப்போ நம்ம சென்டர்ல இருந்தும் தைக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வச்சுட்டோம். ஸ்லீவ் வச்ச பிறகு தையல் போட போறோம். சைடு தையல் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்லிட் வந்து அடிக்கணும். நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, 1 இன்ச் தானே விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்ல அப்படியே மார்க் பண்ண இடத்துல இருந்து தச்சுட்டே வந்துடலாம். இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஸ்லிட் நம்ம வந்து இதை மடிச்சு தைக்க போறோம், அதனால இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த கை நம்ம ஆல்ரெடி தச்சோம் இல்லைங்களா, அந்த அளவை எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஒரே அளவா இருக்கும். இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணல இல்லைங்களா, இங்க நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்க இருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. நம்ம 1 இன்ச் தானே தையலுக்கு விட்டோம், இந்த 1 இன்ச் அப்படியே மார்க் பண்ணி இது கூட வந்து இது ஜாயின் பண்ணும். இப்போ நம்ம 3 தையல் போட்டுக்கலாம். ஸ்லிட்டை வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம், சரிங்களா? இப்போ சின்னதா ஒரு மடிப்பு மடிச்சு இப்படி வந்து
இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பார்க்கணும். இங்க நம்ம ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு இப்படி வைக்கும் போது அந்த பா ஷேப் வரணும், இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்க கரெக்டா வந்து மடிக்கணும். மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீவி விட்டுக்குங்க, முதல்லயே செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தச்சிட்ட பிறகு அங்க பா ஷேப் வரல அப்படின்னா அது கஷ்டமா இருக்கும் நமக்கு. இப்போ இப்படி மடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம மடிச்சு தைக்கலாம். இதை அப்படியே மடிச்சு கீழே வரைக்கும் கொண்டு வரலாம். காட்டன் துணிக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ஏதாவது பாலிஸ்டர் அது மாதிரி துணிக்கு தான் வந்து மடங்கி வராது. இப்போ இது மாதிரியே கீழே வரைக்கும் கூட நீங்க நீவி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நீவி விட்டீங்க அப்படின்னா தச்சிங்கன்னா ஃபினிஷிங்கா வரும் உங்களுக்கு. நம்ம இங்க வரைக்கும் தச்சிட்டு வந்தோம். இங்கே போகக்கூடாது. இதுல இருந்து மேல வந்து இந்த பா மாதிரி ஷேப் வந்து மேல வரணும். இப்படி மேல வந்து அதுக்கப்புறம் இப்போ இங்க வரைக்கும் வரணும். இது வரைக்கும் மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் கீழே போகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு பார்க்கும் போது அந்த ஷேப் அழகா தெரியும். இங்க நிப்பாட்டி இந்த இடத்துல நிப்பாட்டி இப்படி திருப்பி இங்க கொண்டு வந்து இங்க நிப்பாட்டணும். இப்போ அந்த 1/4 இன்ச்சு இப்படி மடிச்சுக்கணும். ஒரு மடிப்பு கீழே ஒரு மடிப்பு போயிடுச்சா. இப்ப இந்த இடத்துல வந்து இதே அளவுக்கு மடிச்சுக்கணும். பக்கத்துல இருக்கிற அதே அளவுக்கு இப்படி மடிச்சு இங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரே அளவுல அப்படியே தைச்சிட்டு வரணும். இந்த மாதிரியும் தைக்கலாம். உங்களுக்கு தெரியாதுன்னா இங்க நிப்பாட்டி எடுத்துட்டு கீழே இருந்து மறுபடியும் வந்துட்டு இங்க நீங்க பா வரைக்கும் அடிச்சுக்கலாம். இப்ப நான் வந்து அப்படியே திருப்பி தான் அடிக்க போறேன். இங்க நிப்பாட்டிடணும். இப்ப நிப்பாட்டிட்டு இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கிருந்து அப்படியே கீழே அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இப்படி தைக்க தெரியும்னா இப்படி தைங்க. அப்படி இல்லைன்னா இங்க நிப்பாட்டிட்டு எப்பவும் போல கீழே இருந்து வந்துட்டு இந்த இடத்துல நீங்க இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படியே மடிச்சுட்டு இந்த அளவுக்கு இந்த துணி இருக்கணும். இப்ப இங்க தைக்கிற அளவுக்கு இந்த துணியை மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அப்படியே தைக்க வேண்டியதுதான். ஸ்லிட் அடிச்சிட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு பா ஷேப்ல இப்படி வரணும். இந்த பா ஷேப்ல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். இப்ப இதே மாதிரியே இந்த பக்கம் அடிச்சுக்கலாம். நம்ம ஒரு சைடு அடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயே வந்து இப்படி மடிச்சு இப்படியே அடிக்கணும். அடிச்சிட்டோம். இப்ப கீழே இருக்கு இல்லைங்களா இந்த பாட்டம், இந்த கீழே இதை மடிச்சு அடிக்கணும். இப்போ இது இப்படி மடிச்சு ஒரு மடிப்பு மடிச்சு இன்னொரு மடிப்பு மடிச்சு அடிச்சிடலாம். டாப்போட கீழ்பக்கம் வந்து நம்ம தச்சிட்டோம். இப்ப தச்சிட்டோம். இப்ப நம்ம இந்த ஓபன் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ஓபன் பகுதியில இருந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்னர் தையல் வந்து போட்டீங்கன்னா நல்லா அழகா இருக்கும் பாக்குறதுக்கும். இது ஓரம் சுத்தி அப்படியே போடணும். ஃபைனலா நம்ம டாப் வந்து தச்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் தச்சு போடுங்க. ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து ஒரு 200 rupees தான். நம்ம வந்து ஒரு பிளெயினா ரேயான் கிளாத் இது மாதிரி வாங்கி பிளெயினா நம்ம லைனிங் எல்லாம் கொடுக்காம தச்சிட்டோம் அப்படின்னா ஒரு லெகின்ஸோ இந்த மாதிரி பலாசோ பேண்டோ ஏதாவது ஒண்ணு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 ஈஸி. அந்த சுடிதார் தைக்கிறது ஒரு 20 நிமிஷத்துலயே நம்ம தச்சிடலாம். 10 நிமிஷத்துலயே தைக்கிறாங்க. நீங்க பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தச்சிடலாம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து க்ளோஸா இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸா இருக்கும்போது மட்டும்தான் ஷோல்டர் வந்து நம்ம ப்ராடா வைக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லைட் வெயிட்டா இருக்கு, வெயிட்டே இல்ல, போட்டிருக்கிறதே தெரியல. அவ்வளோ நல்லா இருக்கு. போட்டு அழுத்துல ஒரு மாதிரி டைட்டா இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப லேசா இருக்கு. இந்த கிளாத் அப்படி இருக்கு, நமக்கு கரெக்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.